Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Walillahi 'alan nasi hajjul baiti man istata'a ilayhi sabila. وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய காரியங்கள் தல்பியாவை கொண்டு துவங்குவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் 3 முறை தல்பியா சொல்லி இந்த நிகழ்வை துவங்கலாம். ஆண்கள் சப்தமாக தல்பியாவை சொல்ல வேண்டும். விண்ணை முட்டுகிற அளவிற்கு தல்பியா சொல்ல வேண்டும். யாரெல்லாம் தல்பியா சொல்லுகிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله. யாரெல்லாம் தல்பியாவை சொன்னார்களோ அத்துணை பேர்களுக்குமே அல்லாஹ் பலமுறை ஹஜ் முரா செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய துவக்கம் இஹ்ராம். நாம் எப்படி இஹ்ராம் கட்ட வேண்டும், என்ன நிய்யத்தில் இஹ்ராம் கட்ட வேண்டும்? நாம் செய்கிற ஹஜ் இந்தியாவில் மிகுதமாக தமத்தோ. ஹஜ் 3 வகை. அதில் நாம செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பேர் ஹஜ்ஜே தமத்தோ. முதலில் உம்ராவை செய்வோம், பிறகு நார்மல் ஆடைக்கு வந்து விடுவோம். ஹஜ்ஜினுடைய நாளில் 7 இரவு ஹஜ்ஜினுடைய நாளில் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவோம். 2 இஹ்ராம் கட்டினால் அதற்கு பெயர் தமத்தோ. ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு மொட்டையடிக்காமல், ஒரே இஹ்ராமில் உம்ராவை முடித்துக் கொண்டு மொட்டையடிக்காமல் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் இதற்கு பேர் கிரான் என்று சொல்லுவார்கள். கிரான். ஹஜ்ஜுக்கு நெருக்கமா போவார், கடைசி நாளில் போய் இறங்குவாங்க, உம்ராவை முடிப்பார், முடி மட்டும் வெட்ட மாட்டார், மீண்டும் ஹஜ்ஜினுடைய காரியங்களுக்கு சென்று விடுவார். இதற்கு பெயர் கிரான்.
மக்காவாசிகள் செய்கிற ஹஜ் ஒன்று இருக்கிறது, அதற்கு பேர் இஃப்ராத். அப்ப நாம செய்கிற ஹஜ்ஜுக்கு பெயர் தமத்தோ. இதனுடைய துவக்கம் இஹ்ராமிலிருந்து துவங்கும். ஆண்கள் மேலாடை ஒன்று, கீழாடை, ஆக வெள்ளாடை உடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உடுத்துவதற்கு முன்னால் ஆடைக்கு நறுமணம் பூசலாம். உடுத்துறதுக்கு முன்னாடி நறுமணம் பூசிக்கொள்ளலாம். நாம குளிச்சுட்டு சுத்தமாகி அந்த ஆடையை கட்டி, யா அல்லாஹ் உம்ராவை நாடுகிறேன், அதை லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று நியத்து செய்து கட்டிவிட்டு 2 ரக்காத் தொழுது விட்டால் தல்பியா ஸ்டார்ட் ஆகிவிடும். அதற்கு பிறகு அன்புக்குரியவர்களே, தைத்த ஆடை அணிதல் கூடாது. தலையை மறைத்தல் ஆண்களுக்கு கூடாது. கைகால்களை மறைத்தல் கூடாது. சோப்பு போடுதல், வாசனை பொருட்களை பயன்படுத்துதல் எதுவுமே கூடாது. யாராம் கட்டியதிலிருந்து தல்பியா ஸ்டார்ட் ஆகும். தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணுமா? 24 மணி நேரமும் தேவையில்லை. ஒரு இடத்திலே அமர்ந்தால் குறைந்தது 3 முறையாவது தல்பியா ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாறினால் 3 முறை. அவர் பிளைட்லயே 5.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறார். 5.5 மணி நேரம் தல்பியாவே ஓதிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. சாப்பிடலாம், தூங்கலாம், குரான் ஓதலாம், திக்ர் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். குறைந்தது 3 முறை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாறுகிற போது தல்பியா வந்துவிடும். இந்த தல்பியா எதுவரை சொல்ல வேண்டும்? உம்ராவினுடைய தல்பியா காபத்துல்லாவை பார்க்கிற வரை. காபாவை கண்கொண்டு பார்த்து விட்டால் தல்பியா நின்றுவிடும். இதுதான் தல்பியாவினுடைய சட்டம். பண்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் எல்லோரும் ஹஜ்ஜை நாடி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு தாயகம் திரும்புகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நாம இங்கிருந்து யாராம் கட்டி புறப்பட்டு போயிடுவோம். இமிகிரேஷன் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் ரொம்ப லேசாயிடுச்சு. நம்ம ரூமுக்கு சென்று மக்காவிலே ஆசுவாசமாகி கொண்டு காபத்துல்லாவை பார்ப்பதற்கு முதலில் புறப்படுவோம். காபாவுக்கு செல்லுகிற போது கண்ணீரோடு, ரப்பே, இந்த இடத்திலே காலடி வைக்க கூட தகுதி இல்லாத பாவி வந்திருக்கிறேன். உன்னுடைய விருந்தாளியாய் மக்காவில் இருக்கிற வரை நாம் எல்லாம் யார்? அல்லாஹ்வின் விருந்தாளிகள். அல்லாஹ் அழைக்காமல் அந்த இடத்தில் யாரும் காலடி வைக்க முடியாது. மன்னர்களுக்கு கூட அந்த மன்னாதி மன்னன் ரப்புல் ஆலமீன் பாக்கியத்தை வழங்கவில்லை. ஆனால் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் நம்மின் மீது ரப்பு கொண்டிருக்கிற பாசம், நேசம், பிரியம். அதனால ரப்பே, பாவி வந்திருக்கிறேன் ரப்பே, என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள் ரப்பே என்று தலை குனிந்தவர்களாய் காபாவை பார்க்க செல்ல வேண்டும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா காபத்துல்லாவுக்கு செல்லுகிற போது ஒட்டகத்தை கையில பிடித்துக் கொண்டு நடந்து வருகிறார்கள். எங்க ஒட்டகத்துல ஏறி காபாவுக்கு போலாம்ல? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்களாம், ஓடி போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது தலை நிமிர்ந்தா வருவான். ஓடிப்போன அடிமை எஜமானனை பார்க்கிற போது எப்படி வருவான்? தலை குனிந்து பாவம் செய்த அடிமை, ரப்பே, நான் வந்திருக்கிறேன், உன்னை சன்னிதானம் வந்திருக்கிறேன் ரப்புல் ஆலமீனே, என் பாவங்களை மன்னித்து மறைத்து என்னை ஏற்றுக்கொள்றது என்று சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். எனக்கு 2 கேட்டு தான் திறந்திருக்கு. 79 1 நம்பர் கேட்டு. அந்த வழியாக நீங்கள் சென்று முதலில் காபாவை தலை நிமிர்ந்து பார்க்கிற போது கேட்கிற எல்லா துவாக்களும் கபூல். எல்லா துவாவும் நம்ம என்ன கேட்கிறது அல்லாஹ்ட்ட என்றா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இனிமேல் நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ ஹலாலான ஹாஜாத்துக்கள் எல்லாம் கொடுத்துடுறேன், ஹோல்சேலா கேட்டுறேன். மம்னா ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், ரப்பே, நான் இங்கு வருவதற்கு காரணமான என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி கொடுத்து விடுறது. அவங்க இல்லைன்னா நான் இல்லை ரப்பே. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி
காபாவினுடைய கண்ணியத்தை காப்பவராக ஆக்க. அங்க தவறு செய்கிற நிலையை ஏற்படுத்தி விடாது. நாம எல்லாத்தையும் சேர்த்து கேட்ட வேண்டியது தானே. இமாம்கள் கேட்ட அத்தனையும் சேர்த்து கண் சிமிட்டும் நேரத்தில் ரப்பல் ஆலமீனே, நான் கேட்பதை எல்லாம் கொடுத்து விடு, என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி கொடுத்து விடு, இங்கே வருகிற காலமெல்லாம் காபாவின் கண்ணியத்தை பாதுகாக்கிற பாக்கியத்தை கொடுத்து விடு, எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் கேட்டோம். அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு நல்ல துஆ செஞ்சிடணும். துஆ செஞ்சுட்டு நம்முடைய இஹ்ராம் ஆடையை இழுத்திபா செய்ய வேண்டும். ஏதாவது ஆடை இருந்தால் தானே நல்லா இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்துருங்க, எடுத்து அவுத்துருங்க. இழுத்திபா, கீழாடை மேலாடை போட்டிருப்போம். ஏன்னா எங்க சாதிகாஜியார் அடுத்த வருஷம் போகணும்ல, அதுக்கு போய் பார்த்துட்டா தான் ட்ரையல். அது தேவையில்லை. மாஷா அல்லாஹ், அருமையான இஹ்ராம். கீழே ஒன்று இஹ்ராம் கட்டியிருப்போம், மேலே எப்பயுமே இங்கே சொருகியிருப்போம், இப்படிதான் போட்டிருப்போம். இது நார்மலாக எப்பயுமே இஹ்ராம் இப்படி தான் போடுவோம். ஆனால் காபத்துல்லாவை பார்த்து தவாஃபை ஆரம்பிக்கிறோம் என்றால் இப்படி போடக்கூடாது. வலது தோல் புஜம் தெரிய வேண்டும். வலது தோல் புஜம் தெரிய வேண்டும். இந்த அடிப்படையில் போட்டுக்கொண்டு முதல் 3 சுற்றுக்கள் ரமல் செய்ய வேண்டும். லேசா, ஓட்டப்பந்தயத்தில் ஒன்ன மாதிரி வரக்கூடாது. லேசா, வாய்ப்பு இருந்தால் லேசா. இதுக்கு பிறகு ரமல். அல்லாஹு அக்பர். வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அன்புக்குரியவர்களே, காபாவுல துஆ செஞ்சுட்டு முதல்ல பார்த்து தவாஃபை ஆரம்பிப்போம். ஹஜருல் அஸ்வதில் இருந்து தவாஃபை துவங்குவோம். என்ன வேண்டாலும் துஆ கேட்கலாம். நம்ம தவாஃப் செய்கிற இடத்திற்கு பெயர் மத்தாஃப். தவாஃப் செய்கிற இடம், அந்த இடத்துல காலடி வைத்து விட்டால் அன்று பிறந்த பாலகனாக மாறுவார். இதை விட பெரிய பாக்கியம் உலகத்தில் என்ன இருக்கிறது? உலகத்திலே தவாப் செய்கிற இடம் காபாவை தவிர வேறு எங்கும் இல்லை. எந்த பள்ளியையும் தவாப் செய்ய முடியாது. ஒன்லி காபத்துல்லா. ஹஜருல் அஸ்வதில் இருந்து 7 சுற்றுக்கள் சுற்ற வேண்டும். 7 சுற்று சுற்றி வருகிற போது ருக்னே யமானியில் இருந்து ஹஜருல் அஸ்வத் வரை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் ஓதிக்கொள்ள வேண்டும். 7 சுத்து முடிச்சுட்டா ருக்னே யமானியில் அல்லது காபாவினுடைய அந்த மத்தாஃப் வளாகத்தில் எங்காவது ஒரு இடத்தில் 2 ரக்காத் தவாஃபுடைய தொழுகை தொழுகிறேன் என்று தொழ வேண்டும். ஹனஃபி மதுஹப்ல அது வாஜிப், ஷாஃபி மதுஹப்ல அது சுன்னத். அதனால நம்ம பொதுப்படையா தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுகிறேன் தொழுது துஆ செய்து கொள்ள வேண்டும். 7 சுத்து சுத்தணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். நல்ல ஜம்சம் தண்ணியை வயிறு புடைக்க குடிக்க வேண்டும். பெருமானார் குடிக்க சொல்லி இருக்கிறார். அதற்கு பிறகு சஃபா மருவாவிலே சஅய் செய்ய வேண்டும். சஃபாவிலே ஆரம்பிக்க வேண்டும் சஅயை, மருவாவிலே முடிக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து சுத்து அல்ல. இங்கிருந்து போனா ஒரு சுத்து, அங்கிருந்து வந்தா 2வது சுத்து. அப்ப 3 ரவுண்ட். சஃபாவிலே ஆரம்பித்து மருவாவிலே சஅயை முடிக்க வேண்டும். இடையிலே மைலைனுல் அஹ்லரைன் என்று பச்சை விளக்கு பகுதி இருக்கிறது. அதுல மட்டும் லேசா தொங்கோட்டம் ஓடிக்கொள்ள வேண்டும். லேசா ஓடணும். ஆண்கள், பெண்களுக்கு அல்ல. சஃபாவிலே சஅயை ஆரம்பித்து மருவாவிலே முடித்ததற்கு பிறகு அங்கேயே நிறைய பேர் முடி வெட்டிட்டு இருப்பாங்க. அங்க போய் வெட்டக்கூடாது, அங்கேயே வெட்டிடக்கூடாது. சலூன் கடைக்கு போய் மொட்டை அடித்துக் கொள்வது சிறந்தது. முடியை வெட்டினாலும் வெட்டிக் கொள்ளலாம். மொட்டை அடித்துக் கொள்வது சிறந்தது. எவ்வளவு முடி வெளியே போகிறதோ அங்க சில பேர் மசாலா சொல்லுவாங்க. மசாயில் இலவசமாக கிடைக்கிற இடம் ஹஜ்ஜை விட வேற எங்கேயும் இல்லை. மினாவுலையும் ஹஜ்ஜிலையும் அவ்வளவு இலவசமா கிடைக்கும். ஹஜ்ஜுக்கு நம்ம முடி வெட்டணுமா இல்லையா? அதனால இப்ப எதுக்கு மொட்டை அடிக்கணும்? ஹஜ்ஜில் அடிச்சுக்கலாம். இதுவும் ஹஜ்ஜோடு சேர்ந்த உம்ரா தான். இந்த உம்ராவும் ஹஜ்ஜு சேர்ந்தா தான் அதுக்கு பேரே ஹஜ்ஜு.
இங்க மொட்டை அடிச்சாலும் எங்க அடிச்ச மாதிரி தான், அங்க அடிச்ச மாதிரி தான். அதனால மொட்டை அடித்து எல்லா பாவங்களையும் கழிக்க வேண்டும். அங்க மொட்டை அடிக்கிறது பெரிய சிரமம். நம்ம லேசரை வச்சு கூட என்ன செஞ்சுக்கலாம், முடியலன்னா இழுத்துக்கிறலாம். அதனால மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். பெண்களாக இருந்தால் சுண்டு விரலில் முடியை சுருட்டி வெட்டி கொள்ள வேண்டும். 7 முறை சுற்றுதல், 2 ரக்காத்து தொழுதல், ஜம்சமை குடித்தல், சஃபா மர்வாவிலே சஹி செய்தல், முடியை மொட்டை அடித்தல், உம்ரா முடிஞ்சுவிடும். நார்மல் ஆடைக்கு நாம் வந்து விடலாம். வந்ததற்கு பிறகு தவாப். இதற்குள் இருக்கிற ஒவ்வொரு நியாமத்தையும் அனுபவித்து அனுபவித்து தவாப் செய்ய வேண்டும். அதான் காபத்துல்லாஹ். உள்ள போயிட்டா ஏராளமான நியாமத்துக்கள். நாம் பார்க்கிற இந்த காபா ஒரு அதிசய ஆலயம். காரணம், அல்லாஹ் சொல்லுகிற போது இன்ன அவ்வள வைத்தின் ஊதியல் இன்னாசில் அல்ல தீபி மக்கத்த முபாரக்கா, மக்காவை பரக்கத் என்று சொல்லுகிறார். மக்கா பரக்கத்தான ஆலயம். பரக்கத்துன்னா தமிழ் அர்த்தம் இல்லை, நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். தமிழ் அர்த்தம் இல்லை. அதிகமாகுதல் தவறு, கூடுதல் தவறு, பெருகுதல் தவறு, அபிவிருத்தி தவறு, எல்லாம் தவறு. ஒன்று ஒன்றாகவே இருக்கும். 1 லட்சத்து வேலையை செய்யும். இங்க ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா ஒரு சுபஹானல்லாஹ் தான். அங்க ஒரு தடவை சொன்னா 1 லட்சம் சுபஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், 1 லட்சம் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஜனாசா தொழுகை 1 லட்சம் ஜனாசா தொழுகை. அல்லாஹு அக்பர். எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு நன்மைகள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த இடத்துல நிறைய நன்மைகள் கொட்டி கொடுக்கிற இடம் அந்த காபா. காபா பரக்கத் நிறைந்த ஆலயம். 1 ரக்காத் தொழுதா எத்தனை ரக்காத்? அதனால ஒரு குர்ஆன் மக்காவில் முடிக்கணும், ஒரு குர்ஆன் மதீனால முடிக்கணும். மக்காவில் ஒரு குர்ஆன் முடிச்சா எவ்வளவு முடிச்ச மாதிரி? 1 லட்சம் குர்ஆன் நம்மால் ஓதி முடிக்க முடியுமா? 1 லட்சம் குர்ஆன் மதீனாவிலே முடித்தால் 50,000. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. காபா பரக்கத்து நிறைந்த ஆலயம். அது மட்டுமல்ல, காபத்துல்லாஹ் ஒரு நாளைக்கு காபாவில் தான் 120 ரஹ்மத்துக்கள் இறங்குகிறது. 120 ரஹ்மத். உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? குர்ஆன்ல கேளுங்க. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அல்லாஹ் ரஹ்மத் செய்யலைன்னா நான் நஷ்டவாளியாகி விடுவேன். இஸ்மாயில் வ இத்ரீஸ் வ தல்கிப்லி குல்லு மினஸ் ஸாபிரீன் ஃபஅத்கல்நாஹும் பிரஹ்மத்தினா. 3 நபியோ இஸ்மாயில், இத்ரீஸ், துல்கிபில் எல்லா ரஹ்மத்தை கேட்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இல்லம் தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி வ அகும் மினல் காஸிரீன். உலகத்துல கடைசில ரசூலுல்லாஹ் கேட்டு கேட்டு அல்லாஹ் ரசூலை எப்படி ஆக்கிட்டான்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ஈருலகத்திற்கும் ரஹ்மத் இல்லையா? இந்த ரஹ்மத்து காபாவில் ஒரு நாளைக்கு எவ்வளவு இறங்குகிறது? நாம பார்க்கிற காபாவிலே ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துக்கள் இறங்குகிறது. அது தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத் பிரித்து கொடுக்கப்படுகிறது. தொழக்கூடியவர்களுக்கு, அங்கேயே தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத்துக்கள். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? அல்லாஹு அக்பர். காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 19. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 1 கண்ணே கண்ணு. அந்த ஒரு ரஹ்மத்து தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களுக்கும் பிரிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் அது இமாமுக்கு வந்து இமாமின் வழியாக தொழக்கூடியவர்களுக்கு சென்று தொழக்கூடியவர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் பாஸ் ஆகிறது. அதனால் உலகம் சுவிச்சமாக இருக்கிறது. ஒரு ரஹ்மத்துக்கே இவ்வளவு பவர்னா 119 ரஹ்மத்தை அனுபவித்தால் எப்படி இருப்பார்? 119 ரஹ்மத்துக்களை அனுபவிக்கிற வாக்கியம் உலகத்தில் ஹஜ்ஜை தவிர வேறு எதில் இருக்கிறது? அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் இஸ்லாமான கலிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவானா. அந்த இடத்தை போய் மிதிச்சிடணும். பாக்கியம் பெற்றவன், பாக்கியம் பெற்றவன். அல்லாஹு அக்பர். மத்தாஃப் தவாப் செய்கிற இடம் சாதாரண இடம் அல்ல. கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதனால அங்க தமிழ் தெரிஞ்ச தமிழ்ல, உருது தெரிஞ்ச உருது, அரபி தெரிஞ்ச அரபி, இதுதான் இல்ல, எந்த பாஷையில கேட்டாலும் அல்லாஹ் தருவான்.
தவாப் செய்கிற இடம் முழுக்க துவாவுக்கான இடம். 7 சுத்தலை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தவாஃபுக்கும் நியத்து வேண்டும். நியத்து செஞ்சு அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மத்தாபில் தானே இந்த யமன் வாசியை எப்படி மாற்றினார்கள்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவின் கையிலே இஸ்லாத்தை தழுவி பெருமானார் மக்காவில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு பெருமானாரை பார்க்க யமனிலிருந்து வருகிறார் அந்த கிராமவாசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற தலைவர்களை போல ஒரு 10 பேரோட போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் வாட்டுக்கு இருப்பாங்க ஓரமா. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலான்னு காபத்துல்லாஹ்ல இறங்கிட்டார். இறங்குனா எப்படி உம்ரா செய்யறதுன்னு அவருக்கு தெரியாது. எப்படி உம்ரா செய்யறதுன்னு ரசூலுல்லாஹ்ட்டே போய் கேட்கிறார். பார்க்க வந்தது யார? ரசூலுல்லாஹ். ஒரு உம்ரா செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்தலாம் என்ற ஆசையில உம்ராவில் வந்துட்டார். நேரா ரசூலுல்லாஹ்ட்டே போய் கேட்கிறார், உம்ரா எப்படி செய்யறதுன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்ருல் அஸ்வதை காட்டி இங்க இருந்தா செய்யணும்னாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப உம்ராவுக்காண்டி பிறப்பிருக்காங்க. அப்ப தவாஃப்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்தா ஆரம்பிக்கணும். அந்த கிராமவாசி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இப்படிதான் தவாஃப் ஆரம்பிப்போம். அவர் ஆரம்பிக்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி ஆரம்பிங்க. இந்த கிராமவாசி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் கரீம் என்று ஆரம்பித்தார். பொதுவாகவே அரபுகள் நல்லதை செய்தால் அல்லாஹ் கரீம் என்பார்கள். அவர் சொன்ன விதம் அழகா இருந்துச்சு. அதனால பெருமானார் அவருக்கு பின்னாடி அல்லாஹ் கரீம் அப்படின்னாங்க. அவர் சொன்ன மாதிரியே மிமிக்ரி. அந்த கிராமவாசி அடுத்த சுத்து வர்றார். 2வது சுத்து பெருமானார் பின்னாடி வந்தாங்க. 2வது சுத்துலையும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் கரீம் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கரீம் அப்படின்னாங்க. கொஞ்சம் தள்ளி சுத்துண்டார். கூட வர வேண்டாம், கொஞ்சம் தள்ளி சுத்து. பெருமானார் சுத்தி வர்றாங்க. பின்னாடியே பெருமானார் அவருக்கு பின்னாடியே வந்தோடனே ஹத்தீம்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டார். ஹத்தீம்குள்ள போய் நுழைஞ்சு காபத்துல்லாஹ்வினுடைய திரையை பிடிச்சு அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ரப்பே இந்த முகம்மதை பார்க்க வந்திருக்கிறேன், என் பாவத்தையும் முகம்மதின் பாவத்தையும் மன்னிப்பாயாக. பெருமானார் உள்ள நுழைஞ்சு பக்கத்துல நிக்கிறாங்க. எல்லா துவா செஞ்சுட்டு அல்லாஹ் கரீம்னாரு. பெருமானாரும் அல்லாஹ் கரீம்னாங்க. கிராமவாசி நான் யார் தெரியுமா? எங்க ஊர்லயே பெரிய தாதா நான் தான். இங்க ஒரு பெரிய மனுஷனை பார்க்க வந்திருக்கிறேன், முகம்மதுங்கிற ஒருத்தரை பார்க்க வந்திருக்கிறேன். அதனால நான் சொன்ன மாதிரியே சொல்லாத. நான் டென்ஷன் ஆனா உனக்கு சிரமம் எனக்கு சிரமம், காபத்துல்லாவில் இருக்கிறோம் என்று சொல்ல ஒன்னும் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சுத்தும் போது அல்லாஹ் கரீம்ங்கிறாரு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கரீம்ங்கிறாங்க. அவர் விட்ட மாதிரி இல்ல, அது இயற்கை. கடைசியில 2 ரக்காத் தவாஃப் முடிச்சிட்டு 2 ரக்காத் தொழுது முடிச்சோன்னு அல்லாஹ் கரீம்னாரு. ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் அல்லாஹ் கரீம்னு எந்திரிச்சாங்க. கோபம் தலைக்கு ஏறி இருக்கிறது. சஃபா மர்வாவுக்கு போனார். பெருமானார் பின்னாடியே போனாங்க. எல்லாம் உம்ரா எல்லாம் முடிச்சாங்க. சஃபா மர்வாவெல்லாம் சுத்திட்டு சை செய்து முடித்தவுடன் அல்லாஹ் கரீம் அப்படின்னு அந்த கிராமவாசி வெளியே வந்தோன்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கரீம்னு வெளியே வந்தாங்கல்ல, சட்டையை இழுத்து சுருட்டி பிடிச்சிட்டாப்ல. 5 முடிஞ்சில உம்ரா முடிஞ்சில இழுத்து புடிச்சு, நான் ஒரு பெரிய மனுஷனை பார்க்க வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சட்டையை பிடிச்சிருக்கிறேன். நான் ஒரு பெரிய மனுஷனை பார்க்க வந்திருக்கிறேன் முஹம்மத. அவர்கிட்ட உன்னை கூட்டு போவேன். அவர் விட்டுருன்னா விட்டுருவேன், அவர் வெட்டிருன்னா வெட்டுருவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அந்த பெரிய மனுஷன் சொல்லி தேடி வந்திருக்கிறீங்களே அந்த முஹம்மது, அந்த முஹம்மதே நான் தான். அந்த முஹம்மதே நான் தான். தலைக்கு ஏறி இருந்த கோபம் வேகமாக காலுக்கு இறங்குகிறது. கிராமவாசி அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, என் பாவங்களை எல்லாம் கேட்பான். பெருமானார் சொன்னாங்க, உலகத்தில் யாராக இருந்தாலும் அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். நல்லதை செய்திருந்தால் சொர்க்கம் தருவான், தீமையை செய்திருந்தால் நரகம் தருவான். கண்டிப்பா கேள்வி உண்டு. ஒன்னே அந்த கிராமவாசி என்ன பார்த்தா அல்லாஹ் கேள்வியை கேட்க முடியாதுன்றாரு. என்ன பார்த்தெல்லாம் கேட்கவே முடியாது. ஏன்? என்னை பார்த்து அல்லாஹ் கேட்டால் அல்லாவை பார்த்து நான் கேட்பேன், அல்லாஹ் என் பாவம் அதிகமா உன் மன்னிப்பு அதிகமான்னு கேட்பேன். அல்லாஹ் எனக்கு என்ன பதில் சொல்லுவான்? நான் செய்த பாவம் அதிகமாப்பா, நீ செய்த மன்னிப்பு அதிகமா. அல்லாஹ் என்ன பார்த்து ஏன்டா கஞ்சத்தனம் பண்ணேன்னு கேட்டா, என் கஞ்சத்தனம் அதிகமா உன் கொடைத்தனம் அதிகமான்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன். வரிசையா கேட்க ஆரம்பிச்சோடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவரை கேள்வி கேட்க வானான்னு சொல்லிருங்க, அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து சொன்னார்கள், உன்னை சொர்க்கவாசியாக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பின்னால் வலம் வந்தேன்.
மத்தாப்புல இறங்கிட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்று பிறந்த பாலகனாக மாற்றி விடுகிறார். அதற்கு அடுத்து ஹஜருல் அஸ்வதில் இருந்து தான் நம்முடைய தவாப் துவங்கும். உலகத்திலேயே அதிசயக்கள் அற்புதங்கள் ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வதற்கு நிகர் உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? சொர்க்கத்து பொருள் 500 கோடி ரூபாய் மாணிக்கம் ஒன்று பார்வைக்கு கோவையில் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா பார்க்காம இருப்போமா? பார்க்காம இருப்போமா? பெருமானார் சொன்னாங்க, ஒரு சஹாபி கேட்கிறாரு, இந்த ஹஜருல் அஸ்வதினுடைய விலை எவ்வளவு இருக்கும்? விலை எவ்வளவு இருக்கும்? பெருமானார் சொன்னார்கள், அத்துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் என்ன விலையோ அதை விட இது அதிகம். அப்ப அதனுடைய வேல்யூ எவ்வளவு? அல்லாஹ் அக்பர். கோயம்புத்தூருக்கே ஒரு ஆள் விலை போட முடியுமா? கோயம்புத்தூருக்கே ஒரு ஆள் விலை போட முடியுமா? போட முடியாது. எவ்வளவு சைபர் போடுறதுன்னு தெரியாது. ஆனால் உலகம், உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் விட ஹஜருல் அஸ்வத் சிறந்தது என்றால் அதை முத்தமிட வேண்டும் என்று ஆசை வேண்டுமே. வயதானவங்க போகக்கூடாது, வாலிபர்கள் கண்டிப்பாக முத்தமிட வேண்டும். அல்லாஹ் அக்பர். மாமஸஹு துஆஹா இல்லா ஷுஃபிஅ. அப்படி நபிகாஜா முன்னாடி வந்துருங்க. மாமஸஹு துஆஹா இல்லா ஷுஃபிஅ. என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை ஹஜருல் அஸ்வதிலே வைத்து கேட்டால் உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள், இன்னலகு லிசானன் வ ஷிஃபத்தைன் வ ஷஃபத்தைன். அந்த ஹஜருல் அஸ்வதிற்கு ஒரு உதடும், ஒரு 2 உதடும் ஒரு நாவும் இருக்கும். யாரெல்லாம் அங்கு வந்தார்களோ அவர்களை சாட்சி சொல்லும். அதனாலதான் அங்க பக்கத்துல போகும்போது கையை உயர்த்தி காட்டுறமா இல்லையா? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஏன் கையை உயர்த்துகிறோம்? வாத்தியார் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது உள்ளேனையா கையை உயர்த்துறோம்ல, அதே மாதிரி அங்கு வந்தவர்களுக்கான சாட்சி கையை உயர்த்தும் போது அங்கே பதிவாகிறது. பெருமானார் சொன்னார்கள், இன்னலகு லிசானன் வ ஷஃபத்தைன், அதற்கு 2 உதடுகளும் ஒரு நாவும் இருக்கும். வந்தவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அது சாட்சி சொல்லும். அதிசயக்கள். இது எல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜருல் அஸ்வதை பற்றி சொல்லுகிற போது, யமீனுல்லாஹி ஃபில் அர்த், அல்லாஹ்வுடைய கரத்தில் யாருக்காவது முசாஃபஹா செய்ய ஆசையா? அல்லாஹ்ட்ட முசாஃபஹா செய்யணும்னு ஆசையான்னு கேட்டா யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? பூமியில் அல்லாஹுவின் வலது கரம் யமீனுல்லாஹி ஃபில் அர்த், ஹஜருல் அஸ்வதை தொட்டுக் கொள்ளுங்கள், முட்டிக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே அதிசயக்கள், திருடர்களால் திருட முடியாதங்கள். 33 முறை திருடப்பட்டிருக்கிறது. திருடுனவனே மரியாதையை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். எவன் திருநானோ அவனை வச்சுட்டு போயிடுவான். அந்த வேலையை அது செய்துவிடும். நெருப்பிலே போட்டால் குளிர்ச்சியை தரும், தண்ணீரிலே போட்டால் அது மிதக்கும். ஒரு அதிசயக்கள் ஹஜருல் அஸ்வத். அங்கிருந்துதான் ஜம்சமுக்கான ஊற்றுக்கள் பிறக்கிறது. இதையெல்லாம் அனுபவிக்கணும். உள்ள போய் அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் இடையில இருக்கிற இடம் இருக்கா இல்லையா, அதுக்கு பேர் தான் முல்தஸிமுல் பாப். போலீஸ்கார் நிற்பார். ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு எல்லாருமே போகலாம். முல்தஸிமுல் பாப். அல்லாஹு அக்பர். காபத்துல்லாவின் வளாகத்திலேயே 100க்கு 105% துஆ கபூல் ஆகிற இடம் முல்தஸிமுல் பாப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து தான் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு உமரை கொடு அல்லது அபூ ஜஹலை கொடு. பெருமானாரே வருத்தப்படுறாங்க, அல்லதுன்னு சொல்லாம எனக்கு உமரையும் அபூ ஜஹலையும் கொடுன்னு கேட்டிருந்தா யார் கொடுத்திருப்பா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருப்பானே என்று பெருமானார் வருத்தப்படுகிறார்கள். அங்க போய்கிட்டு ஹஜர்ல, அங்க முல்தஸிமுல்ல போய்கிட்டு, எல்லாம் உனக்கு இஷ்டம் இருந்தா கொடு, இல்லாட்டி விடு, இப்படிலாம் கேட்க கூடாது. கண்டிப்பாக எனக்கு தர வேண்டும். ஆனா ஒரு நிபந்தனை, நெஞ்ச கொண்டு போய் முல்தஸிமுல்ல வைக்கணும், வலது கண்ணத்தை வச்சு கேட்கணும். இதுதான் முல்தஸிமில் கேட்கிற ஒழுக்கம். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் விடுறதில்லை, இழுத்து விட்டுறாங்க. இருந்தாலும் முடிந்தால் நெஞ்சை முல்தஸிமுல் வைத்து வலது கண்ணத்தை வைத்து கேட்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதை எல்லாம் கொடுத்தார். அதுக்கு பக்கத்திலேயே பாபுல் காபா, காபத்துல்லாவினுடைய வாசல். கையை பிடிச்சிட்டு அங்க எப்படி கேட்கணும் தெரியுமா? ஒழுக்கம். அல்ல கெஞ்சி கேட்க கூடாது, அங்க அல்லாஹ்வை மிரட்டி கேட்கணும். ஏன்னா வாசலையே பிடிச்சாச்சு.
அதனால் ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வை மிரட்டி கேட்க வேண்டும். ரப்பே, வாழ்க்கையில் 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொல்லாதவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறாய், ஏராளமான நியமத்துக்களை கொடுத்திருக்கிறாய். காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களை மறந்தா போவாய், எங்களை மறந்தா போவாய். அல்லாஹ் மலக்குகளை அழைப்பானாம், என் அடியான் என்னை ரோஷப்படுத்தி விட்டான். ஆனால் அவனை விட பெரிய ரோஷக்காரன் நான். அவன் கேட்பதை எல்லாம் கொடுங்கள், கொடுப்பதால் என் ஹசானாவில் இருந்து கடுகளவு கூட குறையா கொடுத்து. அல்லாஹ் அக்பர். அந்த இடம் அங்கதானே இருக்கு, பாபுல் காபா. அங்க தொங்கி அல்லாட்ட கேட்டுட்டோம்னா இங்க வர்றதுக்குள்ள நடந்து விடுமே. அதற்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற இடம் தான் மக்காம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி கட்டிய இந்த கல், ஸ்பிரிங் கல், ஸ்பிரிங் அப்படி ஏறி இறங்கு அதிசய கல் அல்லவா அது. முதல்ல அது நெருக்கமாத்தான் இருந்துச்சு, தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்பதற்காக உமர் ரலியல்லாஹுவினுடைய காலத்திலே தான் அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க 2 ரக்காத் தொழுதுட்டு எப்படி கேட்கணும் தெரியுமா துவா? சுருக்கமா கேட்கணும், யா அல்லாஹ் என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கி, என் குடும்பத்தை 2 ரக்காத் தொழுகிற மாதிரி இல்லையா, என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கி. அது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன். அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்கிற குடும்ப தலைவன். கனவு கண்டது மகனை அறுக்கிற மாதிரி, 90 வருஷத்துக்கு பின்னாடி மகனை பெற்று அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. நபியின் கனவு உண்மை. 7 வயசு பையன் அறுக்க போயிட்டாங்களே. அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. இது இங்க இருந்துச்சுன்னா போதும் இல்ல இல்லையா? மனைவி இன்னைக்கு எல்லா தமிழ்நாட்டினுடைய நிலைமையெல்லாம் மனைவிக்கு கட்டுப்பட்ட தலைவன், குடும்ப தலைவன் என்ற நிலைமை தலைகீழா மாறி போயிட்டு இருக்கு. கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. போய் இப்லீஸ் சொல்றான், அவர் என்னமோ பிள்ளைய நீ கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைய அறுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னா சரியாத்தான் இருக்கும். குடும்ப தலைவி, கணவனுக்கு கட்டுப்பட்ட தலைவி, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. 7 வயசு பிள்ளைகிட்ட வந்து சொல்றான், இப்லீஸ் ஓடிடு, உன்னை அறுக்கிறதுக்காக அம்மா அத்தாவும் திட்டம் போடுறாங்க, ஓடிடு. உடனே வந்தாங்க. அல்லாஹ் சொன்னா, எங்க வாப்பா அம்மா உண்மையத்தான் சொல்லுவாங்க, படுத்துக்கிறேன் நானு. பாப்பா அறுக்கும் போது என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு இறக்கம் வந்துடும், அதனால முகத்துல துணியை போட்டுட்டு நீங்க அறுத்துருங்க. 7 வயது பிள்ளை, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. எல்லாம் சேர்ந்ததுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பம். என் குடும்பத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தை போலாக்கு. திண்டுக்கல்ல ஒரு ஆஜி இருக்கிறார், அப்துல் அகதாஜியாரின் குடும்பத்தார்கள். அண்ணன் தம்பி 10 பேர், ஒற்றுமையா ஒரு வீட்டுல 10 பேர், ஒவ்வொருத்தருக்கும் புள்ள 7 8. எப்படி இருக்கும்? இன்னைக்கு வாழ்றாங்க, ஒற்றுமையா வாழ்றாங்க. எப்படிங்க இவ்வளவு ஒற்றுமையா? இங்க 2 பேரும் கூட ஒன்னா இருக்க முடியல. யாராவது ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தாக்கா எல்லாமே போர்க்களமா இருக்கே. உங்க வீட்டுல எப்படி? இல்ல நாங்க வருஷம் யாராவது ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போவோம், உம்ராக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்ப நாங்க அந்த இடத்துல இந்த துவாவை கேட்டு வந்துடுறோம், குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிரு, ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்து கட்டுப்பட்டு நடக்கிற குடும்பமாக ஆக்குன்னு கேட்டு வர்றோம். அல்லாஹ் பிரிக்காமல் பாதுகாத்து வருகிறார். அற்புதமான இடம் மக்காவை இப்ராஹிம். அதுக்கு பக்கத்துல தான் ஜம்சம் இருந்துச்சு, இப்ப இல்ல, எல்லாம் மேலே மத்தா தவாஃப் செய்கிற இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 2002 வரை பார்க்கலாம். நாமெல்லாம் அது கிணற்றுக்குள்ளேயே உத்து பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஒரு உரை கிணறை போல 8 அடி உரை கிணறு, அதுல ஒரு 10 அடி தண்ணீர் இருக்கலாம். தரை தெரிகிறது, தரை தெரிகிறது. 24 மணி நேரமும் தண்ணீர் எடுக்கப்படுகிறது. 24 மணி நேரம். மோட்டர்களுக்கு தான் ரெஸ்ட். 12 மணி நேரம் ஒரு மோட்டர் ஓடுது, அடுத்த 12 மணி நேரம் இன்னொன்னு ஓடுது. தண்ணீர் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அங்க சொன்னாங்க, அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல, 250 HP மோட்டார். நம்ம வீட்டில் இருக்கிறதுல எவ்வளவு? 1 2, தோட்டத்துக்கெல்லாம் 6 7 எடுக்கப்படுகிறது. ஆனால் தண்ணீர் ஒரு சொட்டு கூட குறைவதில்லை. இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதிசயப்படுகிறார்கள், அது ஒரு மொபைல் மோஜிசா. ஆச்சரியப்படுகிறார்கள், கடலுக்கும் இதற்கும் கனெக்ஷன் இருக்கிறதா?
ஜம்சமுக்கும் கடலுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா? ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படி இருந்தால் உப்பின் தன்மை அதிகரித்திருக்க வேண்டுமே. அல்லாஹ் அக்பர், அதிசயம் ஜம்சம். அதனால அங்க போனா எதைத்தான் குடிக்கணும்? நம்ம 35-40 நாள் இருந்தோம்னு சொன்னா நம்ம குடிக்கிறது ஃபுல்லா என்னவா இருக்கணும்? இங்க ஒரு ஆவும் ஜம்சமுக்கு அந்த பாடுபடுகிறோம். ஆனால் அங்கே ஜம்சம் இலவசமாக இருக்கிறது, குடிக்கணும் ஜம்சம். அல்லாஹ் அக்பர். ஒரு 1 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டில் தூக்கி பெற வேண்டியது ஜம்சம் தான். நம்முடைய பானம் முழுக்க ஜம்சமாக இருக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு கைரு மாஇன் அலா வஜ்ஹில் மாஉ ஜம்சம். ஒவ்வொன்றை பத்தி 1 மணி நேரம் பேசணும் இல்லையா? பூமியிலேயே கைரு மாஇன் அலா வஜ்ஹில், பூமியிலேயே சிறந்த தண்ணீர் எந்த தண்ணீர் தான்? சிறுவாணியா? உலகத்திலேயே சிறந்த நீர் ஜம்சம் நீர். மாஉ ஜம்சம் லிமா ஷுரிபலம், எதற்காக குடிக்கப்படுகிறதோ அது நடக்கும். ஜம்சம் மட்டும் எதுக்காக குடிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். என் வாழ்க்கையில 2 அதிசய ஹதீசுகளை கண்டேன். நாம பார்த்த அதிசய ஹதீஸ் அதுல ஒண்ணு, ஜம்சம குடிச்சிட்டு மிச்ச தண்ணிய தலையில ஊத்திட்டா, கொஞ்சம் தண்ணிய ஜம்சம குடிச்சிட்டு ஊத்திட்டா அல்லாஹ் அவரை வாழ்நாள் முழுவதும் கேவலப்படுத்துவதில்லை. தில்லத் வரவே வரா. அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் அக்பர். நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. அதற்கு பிறகு அதை கொஞ்சம் தண்ணியை தூக்கி தலையில ஊத்திக்கிறது. 2வது ஒரு ஹதீஸ் பார்த்தேன், எந்த அன்பளிப்புகளை மறுத்தாலும் அல்லாஹ் கேவலப்படுத்துவதில்லை. ஒருத்தர் வீடு கொடுக்குறாரு, இல்லைங்க எனக்கெல்லாம் வேணாம், அதுக்கு அல்லாஹ் கேவலப்படுத்துவானா? படுத்த மாட்டான், கேவலப்படுத்துவதில்லை. ஒரு பேனா கொடுக்குறாரு, வேணாம். ஒரு கடிகாரம் கொடுக்குறாரு, வேணாம், அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். ஆனால் ஜம்சமை கொடுத்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டான், அல்லாஹ் அவரை வறுமையில் ஆழ்த்தாமல் மௌத்தாக்குவதில்லை. காரணம் அல்லாஹ்வின் அன்பளிப்பு. ரப்பின் அன்பளிப்பை மறுக்கிற தகுதி உலகத்தில் இல்லை. அதனால நம்ம அப்பதான் குடிச்சிருப்போம். யாராவது வந்து கையில கொடுத்தாங்கன்னா கூட அந்த ஹதீஸ் தான் பின்னாடி வந்து நிற்கும், அதே மாதிரி குடிச்சுக்கிறேன். அல்லாஹ் அக்பர். ஜம்சமுக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த ஜம்சம குடிக்கும் போது அல்லாஹ் மின்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅ மின் குல்லி தா. எதை நினைச்சு குடிக்கிறோமோ அது நடக்க. அபூதர் சொல்றாங்க, 14 நாள் உணவு என்று நினைத்து குடித்தேன், உணவின் ஆற்றலை கொடுத்தது. மருந்து என்று நினைத்து குடித்தேன், மருந்தின் ஆற்றலை கொடுத்தது. என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கிற ஆற்றல் ஜம்சமுக்கு இருக்கிறது. அப்ப என்ன மாதிரியான இடத்துக்கு நம்ம போறோம்? அந்த இடத்துக்கு நம்ம கொடுக்கிற காசுக்கு சம்பந்தமே இல்லை. கோடி கொடுத்தாலும் கிடைக்காத பொருள் அங்கே. அப்படியே வளம் வருவோம், தவாப் செய்யற இடத்தை அப்படி சுத்தி வந்தோம்னா ஹத்தீம், அப்படி ஓவல் வடிவம். காபத்துல்லா என்பது ஓவல் வடிவம் தான். ஹலாலான காசை கொண்டு கட்டப்பட்டதால் அது சதுரமாக கட்டப்பட்டது. ரசூல்லா இதுவும் நமக்கு நன்மைதான். என் உம்மத்தில் யாராவது காபாவுக்குள் தொழ நினைத்தால் ஹத்தீமுக்குள் தொழட்டும். அதனாலதான் அதுக்குள்ள பர்லு தொழுக முடியாது, ஹத்தீமுக்குள்ள வாஜிப் தொழுக முடியாது. சுன்னத்து நபில் வேண்டுமானால், ஏன்னா காபத்துல்லாவுக்குள்ள பர்லு கிடையாது, காபத்துல்லாவுக்குள்ள வாஜிப் கிடையாது. உள்ளே தொழலாம். தொழுது அழுதால் மேல மீசாபுர் ரஹ்மா தங்க பாலம், தண்ணீர் வந்தால் ஊற்றுவதற்கு. அல்லாஹு அக்பர். எல்லாம் துவாக்கள் கபூலாகிற இடம். அதை தாண்டி எப்படி போனா ருக்னே யமானி, அங்க இருந்து ஹஜருல் அஸ்வத் வரை 1000 நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அற்புதமான பூமி அந்த இடம். அங்க என்ன துவா கேட்டாலும் கபூலாகும். கண்டதையும் கேட்ட போறாங்கன்ற சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த ருக்னே யமானி 70,000 மலக்குகள் அங்கே இருந்து நாம் கேட்கிற துவாவுக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். 70,000 மலக்குகள். அப்ப துவா எப்படி கேட்கணும் தெரியுமாங்க? கூட்டாக கேட்க வேண்டும். நீங்க கணவன் மனைவியா போறீங்களா, அந்த ருக்னே யமானிக்கு நேரா போய் பின்னாடி நேரா உட்கார்ந்து ஒருத்தர் துவா செய்ய வேண்டும், மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். ஒருவர் துவா செய்ய வேண்டும், மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். இப்படி ஒருவர் துவா, மற்றொருவர் ஆமீன், ஒருவர் துவா, மற்றொருவர் ஆமீன். ஹதீஸ்கள்ல வருது, 4 பேர் ஒன்று சொன்னாங்களா அந்த இடத்துல. ஏன்னா 11 மணியை பார்க்க வேணாம், ஏன்னா இன்னைக்கு 11 ஆளுக்கு தான் ஒரு 1/4 மணி நேரம் சேர்த்துக்கணும். அதனால அன்புக்குரியவர்களே,
ருக்குனே என்ன 11 மணி ஆயிடுச்சுன்னா போயிடலான்னு சில பேர் அப்படி பார்க்கறது தெரியுது. என்னடா இவர் முடிப்பாரா முடிக்க மாட்டாரா, இப்பதான் எங்க நிக்கிறாரு, ருக்குனே எம்மானில நிக்கிறாரு, என்ன மினா முஸ்தலிஃபா அரபாவெல்லாம் காணாமே அப்படின்னு. அல்லாஹு அக்பர். 4 சஹாபாக்கள் ஒன்று சேர்கிறார்கள் அந்த ருக்குனே எம்மானிக்கு நேராக. இதை சொல்பவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லமா ஜுஹரி, இமாம் புகாரியின் ஆசிரியர். ஜுஹரி சொல்றாரு, ஆசிரியருக்கு ஆசிரியருக்கு ஆசிரியர், சஹாபாக்களை கண்டவர் என்றால் தாபி. இமாம் ஜுஹரி சொல்றாங்க, 4 பேர் துஆ செய்யறதையும் நான் பார்த்தேன், அது நடந்ததையும் பார்த்தேன். மதீனாவிலே முதலாக பிறந்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அவங்க துஆ செஞ்சாங்களா, யா அல்லாஹ் மக்காவுக்கு கவர்னராக ஆக்காமல் என்னை மௌத்தாக்கார். அவர் மக்காவிலே கவர்னராக இருந்ததை கண்டேன் ஜுஹரி சொல்றாங்க. அவர் துஆ செய்யும் போது மற்ற 3 பேர் ஆமீன் சொல்றாங்க. 2வது அவருடைய தம்பி வலீத் இப்னு ஜுபைர் துஆ செஞ்சாரு, யா அல்லாஹ் ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய மகள் சக்கீனாவை மணமுடிக்காமல் என்னை மௌத்தாக்கார். அதே மாதிரி சக்கீனாவை மணமுடித்ததையும் கண்டேன். 3வது அப்துல் மலிக் இப்னு மர்வான், என்னை மக்காவுக்கு கவர்னராக மட்டுமல்ல, என்னை பார்த்தாலே மக்களுக்கு பயம் வர வேண்டும், ஒரு பெரும் தலைவனாக, பயப்படுகிற தலைவனாக என்னை ஆக்கு. அதே மாதிரி தான் அவர் ஏறு கொண்ட பார்வை பார்க்கவே முடியாது. இது நடந்ததையும் கண்டேன். 4வது துஆ செஞ்சாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, என்னை சொர்க்கவாசி ஆக்காமல் மௌத்தாக்காதே. ஜுஹரி சொல்றாங்க, இந்த 3ஐயும் நான் கண்ணால பார்த்தேன். இதை எப்படி பார்க்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போதுதான் கனவு கண்டேன். அந்த கனவிலே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், 3 பேருக்கும் கொடுத்த அல்லாஹ் என்ன கஞ்சனா என்றார். 3 பேருக்கும் கொடுத்த அல்லாஹ் கஞ்சனா, நான் கேட்டதையும் கொடுத்து. அற்புதமான இடங்கள் சஃபா மர்வா. அங்க நிறைய யாருக்கு தெரியுமா துஆ செய்யணும்? சஃபா மர்வாவில் தாய் தகப்பனுக்காக யார் சஃபா மர்வாவிலே துஆ செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் உயர்வை பெறுகிறார்கள், மறுவுலகத்திலும் உயர்வை பெறுகிறார்கள். ரஃபஅல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. ஏன்னா 5000 ஆண்டுகளை கடந்தும் கூட அந்த தாயின் தியாகம் நினைவு கொள்ளப்படுகிறது. ஒரு நபி இன்னொரு நபி வந்துட்டாருன்னா முன்னாடி உள்ள சட்டம் எல்லாம் போயிடும். ஆனா எத்தனை நபிமார்கள் வந்துட்டாங்க, அந்த ஹாஜரா ஓடின மாதிரி ஓடணுங்கிறானே அல்லாஹ். எத்தனை பேர் வந்தாலும், காரணம் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் தாய் குழந்தை பெறுகிற போது படுகிற கஷ்டம் பட்டுத்தான் ஆக வேண்டும். தாயின் தியாகம். இந்த உம்மத் தாய் தகப்பனை உணர வேண்டும், அவர்களின் தியாகத்தை மதிக்க வேண்டும். அந்த இடத்துல கேட்டுட்டா அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுவுலகத்திலும் சிறப்பை கொடுத்து விடுகிறான். இப்படியே நம்ம அந்த இடத்தினுடைய ஞாபகத்துக்களை எல்லாம் சிறப்பை எல்லாம் உணர்ந்து 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 நாம துஆ செஞ்சுட்டு இருப்போம். பிறை 7 ஆயிடும். பிறை 7 ஆகிவிட்டால் எங்கிருந்து தான் ஹஜ் ஸ்டார்ட் ஆகும். உம்ரா முடிச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் நிறைய தவாஃப். தவாஃபுக்கு முன்னுரிமை கொடுங்கள், நிறைய தவாஃப் செய்ய வேண்டும். ஹதீஸ்ல வருது, குறைஞ்சது 50 தவாஃபாவது செய்ய வேண்டும். எத்தனை தவாஃப்? ஒரு கோர்ஸ். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு சுத்து சுத்தினாலே ஒரு தவாஃப்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு சுத்து சுத்தினாலே ஒரு தவாஃப் இல்லை, 7 சுத்து சேர்ந்தது ஒரு தவாஃப். அப்ப எத்தனை தவாஃப் செய்யணும்? 50 தவாஃபுக்கு எத்தனை சுத்து? 350 சுற்றுக்கள், 50 தவாஃப். அதனையும் எப்படி சுத்தினா சிறப்பு தெரியுமா? அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் மொத்தம் எத்தனை? 99. அல்லாஹ்வை சேர்த்து ஒவ்வொரு தவாஃப்லையும் 2 திருநாமங்களை எடுத்துக்க. நான் கையாளுகிற வழி, எனக்கு ஓயமஜத்து சொல்லிக் கொடுத்த வழி. ஒவ்வொரு தவாஃப்லையும் 2 திருநாமங்கள். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் எனக்கு இதை கொடு. அர் ரஹ்மான் அர் ரஹீம், என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடு. அர் ரஹ்மான் அர் ரஹீம், இப்படியே சொல்லும் போதெல்லாம் அர் ரஹ்மான் ரஹீம், அர் ரஹ்மான் ரஹீம். அடுத்த தவாஃப்ல அடுத்த 2 சிபத், அஸ்ஸமீ அல் பஸீர், அஸ்ஸமீ அல் பஸீர். இப்படியே அப்ப 50 தவாஃபுக்கு 100 அல்லாஹ்வின் திருநாமங்கள் சொன்னா அதுக்கு பேர் தான் இஸ்முல் ஆலம். கண்டிப்பாக இதற்குள் அல்லாஹ் இஸ்முல் ஆலத்தை ஒளித்து வைத்திருக்கிறான். கேட்டதெல்லாம் கிடைக்கும். இத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க போகும். நிறைய தவாஃப், நிறைய உம்ராக்கள் கிடைக்கிற போதெல்லாம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்கள் நம்முடைய எல்லோருடைய ஹஜ்ஜையும் மக்பூலாக மப்ரூராக அல்லாஹ் ஆக்கிவிட வேண்டும்.
பிற 7 ஆயிடும். பிற 7 ஆயிடுச்சுன்னா 8 சுபுகள் இருந்து தானே சட்டம். அப்படின்லாம் அங்கே சட்டம் பேசக்கூடாது. அங்கே அத்தனை பேர்த்தையும் கொண்டு போய் மினாவில் விடணும். பிற 7 இரவே மினாவிலே கொண்டு போய் விட்டு விடுவார்கள். மினா பிற 8 மினாவில் முழுவதும் இருப்போம். 8 முழுக்க ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா. இந்த மினா இருக்கிறதல்லவா எலாஸ்டிக் பூமி. உலகத்திலேயே எலாஸ்டிக் பூமி என்பது மினா மட்டும்தான். பெருமானார் சொல்றாங்க, அல் மீனா கல் ஹம்ல். மினா என்பது தாயின் கருவறையை போல. தாயின் கருவறை 4 கிலோ இருக்கும்போது லேசா விரிஞ்சு கொடுக்கும். 1/2 கிலோ ஆயிட்டா என்ன கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ விரிஞ்சு கொடுக்கும். இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகும்போது 90,000 பேர் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகும்போது. இப்ப 40 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம். அதே மீனா அடுக்குமாடி கட்டிடங்கள் இல்லை, எதுவும் இல்லை. பெருமானார் மினாவில் எப்படி இருந்தார்களோ அப்படி மீனா 50 லட்சம் பேர்களை அது உட்கொள்கிறது. இதே மினா உலகம் முழுக்க முஸ்லிமாகி உள்ளே நுழைந்தால் பிரிந்து கொடுக்கும். இது ஒரு எலாஸ்டிக் பூமி. அதை விட தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? நினைத்து நினைத்து மனமுருக வேண்டிய இடம் மினா. அங்க துவா சஜிதாவில் கேட்கணும். சஜிதாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குதான் இந்த உம்மத்திற்காக அழுது 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 பெருமானார் அழுதார்கள். எவ்வளவு அழுதார்கள் தெரியுமா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், ரசூலே, உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது. உயிர் போயிடும் போல, உங்களுக்கு என்ன வேண்டும்? அப்ப ரசூலுக்கு எவ்வளவு தேவை இருந்தது தெரியுமா? ரசூலுக்கு மொத்த பிள்ளைகள் 7. 7ல 6 பிள்ளைங்க மொத்த போயிட்டாங்க. 3 ஆம்பளை பிள்ளை 3 வயசை தாண்டவே இல்லை. இப்ராஹிம் 3 வயசுல மொத்த போனார். தய்யிப் 17 மாசம், தாஹிர் 13 மாசம். ஆம்பளை பிள்ளைக்கு 3 வயசு தாண்டல. பொம்பளை பிள்ளை 3 பிள்ளை. உம்மு குல்சும் 28 வயசு, ஜைனப் 27 வயசுல மௌத், ருக்கையா 21 வயசுல மௌத். நம்மளா இருந்தா மினாவில் எதை கேட்போம்? யாரா 7 பிள்ளைல 6 புள்ள போயிடுச்சு. அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடு, அவர்களுடைய இடத்தை சிறப்பாக்கி கொடு, இருக்கிற ஒரு பிள்ளையவாறு காப்பாத்தி கொடு. இந்த பாத்திமாவுக்கு நீண்ட ஆயுளை கொடு, நிறைந்த வளத்தை கொடு. நிறைய கேட்போமா இல்லையா? ஜிப்ரீல் எழுப்பி அழுதுட்டு இருக்கிற ரசூலை எழுப்பி, ரசூலே எனக்கு என்ன வேண்டும்? பெருமானார் சொன்னார்கள், என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும். எல்லா காவாளி பயலுக்கு சேர்த்து கேட்கிறாங்க, என் உம்மத்து முழுக்க சொர்க்கம். அல்ல முடியாதுட்டான். 3ல ஒரு பகுதிக்கு தான். பெருமானார் மீண்டும் எடுத்தார். அன்பணில சூழல்தான் தேம்பி தேம்பி எழுகிறார்கள். ரசூல் உயிர் போய்விடும் என்ற பயம் ரப்புக்கு. எழுப்புகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மீண்டும் என்ன வேண்டும் என்று கேட்கிறான். என்ன வேண்டும்? அல்லாஹ் அக்பர். பெருமானார் இதே பதில், என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும். சொல்லுங்க, 3ல் 2 பகுதிக்குத்தான் சொர்க்கம் கொடுக்க முடியும். மீண்டும் சஜிதாவில் விழுந்தார்கள். அழுதார்கள். ரசூலை, எழுந்திருங்கள், எதற்கு மேல் உங்கள் உடல் தாங்காது. களிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் நான் சொர்க்கம் தந்து விடுகிறேன். ஆனால் அவர்கள் தவறு செய்த தவறுக்கு தண்டனையை பெற்று நான் சொர்க்கம் தந்து விடுகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடம் எது? மீனா. சஜிதாவுல விழுந்து அழுதுட்டா, எல்லாம் கிடைச்சு. அந்த இடத்தை பார்க்கும், ரசிக்கும், துவா செய்கிற ஆட்களை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். பிறகு 8 முழுக்க நம்ம எங்க இருப்போம்? பிறகு 9, 8 நைட்டே கொண்டு போய் விட்டுருவாங்க அரஃபா. அல்லாஹு அக்பர். அல் அரஃபா அல் ஹஜ். அரஃபா தான் ஹஜ். சைத்தான் மண்ணை வாரி போடுகிற இடம்.
சூரியன் அடி சாய்ந்ததிலிருந்து 12 மணியிலிருந்து மகரிபு வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் $1000 மில்லியன் மதிப்புள்ள நிமிடங்கள். அரஃபா அங்க மட்டும் என்ன கோடான கோடி பேர்கள், லட்சம் மக்கள், பல லட்சம் மக்கள் வெள்ளை ஆடையோடு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறதே. அடிமை வந்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். ஒரு கோடீஸ்வரன் போய் 1,00,000 பேரு நீதான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னா, ஏதாவது தான் சொன்னா 1,00,000 பேர் போய் சொன்னா இல்லைன்னு சொல்லிடுவானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை அழைத்து ஆனந்தம் அடைகிற இடம். வெள்ளாடையோடு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திய நடிகார்கள் வந்து விட்டார்கள். இவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுப்பதால் என் ஹசானா குறையவே குறையாது என்று ஆனந்தம் அடைகிற இடம் அந்த இடம். அந்த இடத்துல நாம செஞ்ச பாவங்களை எல்லாம் நினைச்சு அழுது கேட்கணும். பெற்றோர்களை நிந்தித்தவர்களை தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அரபாவுல காத்திபுர் ரஹம், உறவுகளை முறித்தவர்கள், பெற்றோர்களை நிந்தித்தவர்கள், குடிகாரர்கள், சாயிபர் ரிபா, வட்டியில் மூழ்கியவர்கள், இந்த 4 பேரும் அழுது தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிடறான். இல்லாதவரை ரப்பு மன்னிப்பதே இல்லை. இந்த அரஃபா பிறகு 9 முழுக்க இருந்துட்டு முஸ்தலிஃபாவுக்கு செல்வோம். அரஃபாவில் ஜம்மு நடக்கும். லொகர் அசரை ஒன்னா சேர்த்து தொழுதுருவோம். மகரிபு தொழுகையை அரஃபாவில் தொழுகக்கூடாது. எங்கதான் தொழுகணும்? முஸ்தலிஃபா. இங்கு எதெல்லாம் மன்னிக்கப்படவில்லையோ எல்லா பாவங்களையும் பெருமானார் அழுதார்கள், ரப்பே முஸ்தலிஃபாவிலிருந்து என் உம்மத் மினாவுக்கு வருகிற போது கரையற்றவர்களாய் வர வேண்டும், சொர்க்கவாசியாய் வர வேண்டும். அதனால எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்தலிஃபாவுல கேட்டா அல்லாஹ் மன்னிச்சான். அல்லாஹ் அக்பர். அப்ப பிறகு 9 இரவு முஸ்தலிஃபாவுக்கு வந்துருவோம். வந்து அழுதழுது துவா செய்வோம். அங்க அல்லாஹ் ஒரு தூக்கத்தை கொடுப்பான். முஸ்தலிஃபாவுல ஒரு அழகான உறக்கம் வரும். கட்டாந்தரையில தான் படுத்திருப்போம். ஆனா ஒரு உறக்கம் வரும், நிம்மதியின் அடையாளமாய். அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு நாம் புறப்படுவோம். புறப்பட்டு நம்முடைய டெண்டுக்கே போயிடுவோம். பிறகு 10 டெண்டுக்கும் போலாம். முதல்ல கல்லெறியணும். அந்த 10ல் செய்ய வேண்டிய 4 அமல்கள். முதல்ல கல்லெறியணும், குர்பானி கொடுக்கணும், மொட்டை அடிக்கணும், தவாஃபு ஜியாரா பண்ணணும். இந்த 4 வேலை இருக்கு. தவாஃபு ஜியாரா அன்றே பண்ணலாம், அடுத்த நாள் பண்ணலாம், அதற்கு அடுத்த நாள், 3 நாளைக்குள்ள எப்போ வேண்டாலும் பண்ணிக்கலாம். நாம போய் கல் எறிஞ்சிட்டு குர்பானிய பேங்க்ல கட்டிடுவோம். இங்கேயே வாங்கிடுவாங்க, பேங்க்ல கட்டிடுவோம். அதை போய் நிறைய பேர் ஆடு அங்கே இருக்குது இங்கே இருக்குது, நான் போய் அறுக்கிறேன், நான் வாங்கி தர்றேன்னாக்க தயவு செஞ்சு வேணாம். அங்கே நீங்கள் அமலில் தான் ஆர்வம் காட்ட வேண்டும். அதனால குர்பானியை பேங்க்ல கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கட்டிடுவாங்க. நீங்கள் கல் எறிஞ்சிட்டு மொட்டை அடித்து விட்டால் மீண்டும் நாம் எதுக்கு வந்துடலாம்? நார்மல் ஆடைக்கு வந்து விடலாம். எஹராம் கட்டிய உடனே 7 நைட்டே தல்பியா ஸ்டார்ட் ஆயிடும். தல்பியாவின் சட்டத்தை சொன்னேன். எது வரைக்கும் தல்பியா இருக்கிறது தெரியுமா? சைத்தானுக்கு கல்லெறிகிற வரை. முதல் நாள் பிறை 10 அன்றைக்கு பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல் எறிய வேண்டும். யாருக்கு மட்டும்? பெரிய சைத்தானுக்கு. பெரிய சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டா துவா கிடையாது. சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிருவோம், குர்பானி கொடுத்துருவாங்க. நாம வந்து மொட்டை அடிச்சிட்டோம்னா எல்லாம் ஹலால், மனைவியை தவிர எல்லாம் ஹலால். அப்புறம் சோப் போட்டுக்கலாம், நம்ம சாதாரண ஆடைகளுக்கு வந்துடலாம். அன்று இரவே அல்லது அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் தவாஃபு ஜியாரா, தவாஃபும் செய்ய வேண்டும், நார்மல் ஆடையில் சையும் செய்ய வேண்டும். அதை செய்துவிட்டால் மனைவியும் ஹலால். பிறை 10ல் முடிஞ்சா பிறை 11 லுகருக்கு பிறகு. 10ல் கல்லெறியிறது எப்ப வேணாலும் எறியலாம், பஜ்ருக்கு பின்னாடி இருந்து. இது லுகருக்கு பிறகு கல்லெறிதல் ஸ்டார்ட் ஆகும். பிறை 11ல் 3 சைத்தானுக்கு கல்லெறியணும். முதல்ல நல்ல வெயில் இருக்கிற நேரத்தில் போகாதுங்க. இப்பெல்லாம் வெயில் காலம். நல்ல வெயில் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு போய் 3 சைத்தான், முதல் சைத்தானுக்கு 7 துவா, 2வது சைத்தானுக்கு 7 துவா, 3வது சைத்தானுக்கு கல்லெறிந்தால் என்ன கிடையாது? துவா கிடையாது. மீண்டும் ரூமுக்கு போயிடக்கூடாது. எங்கதான் வரணும்? ஆமா, 25 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கணும். அதுக்கும் தயாராகிக்கணும்.
இன்னும் ஹஜ்ரத்து சொல்றீங்க 25? ஆமா 25. எந்த நேரத்தில் எப்படி சுத்த விடுவான்னு தெரியாது. ஆக எவ்வளவு நடக்கும்? அதுக்காக இப்பொழுது இருந்தே நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். பிறை 12 அன்று 3 சைத்தான், சின்ன சைத்தானுக்கு கல்லெறியன் 7, நடு சைத்தானுக்கு 7, ஒவ்வொன்றையும் துவா இருக்கிறது. பெரிய சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டால் நாம் அந்த எல்லையை கடந்து விட வேண்டும். ஹஜ்ஜு முடிஞ்சு, அவ்வளவுதான். பிறை 7 இரவு புறப்படுவோம். பிறை 12 மகரிபுக்குள் நாம் எங்க வந்து சேர்ந்துருவோம்? நம்முடைய இருக்கும் அறைக்கு வந்து சேர்ந்து விடுவோம். இல்ல ஒருத்தருக்கு 13லயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா இருக்கலாம். இருந்து லுகருக்கு பிறகு சூரியன் அடிசாய்ந்ததற்கு பிறகு 3 சைத்தானுக்கும் கல்லெறிந்து விட்டு, சின்ன சைத்தானுக்கு 7, நடு சைத்தானுக்கு 7, பெரிய சைத்தானுக்கு 7 கல்லெறிந்து விட்டும் வரலாம். இது வந்தால் ஹஜ்ஜு நிறைவேறி போய்விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. அதற்கு பிறகு மதீனாவினுடைய பயணம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போகிற நேரங்களில் உங்களுடைய ஆசிரியர்கள் அதை சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தோடு ஆனந்தத்தோடு போய் பார்க்கிற நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. எல்லோருக்குமே அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தை விதிக்கிற நல்ல நசீபை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தினமும் ஒரு துவா சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதான் ஆப்தான் நினைவூட்டுகிறார்கள், இன்னைக்கு விட்டு போயிட வேண்டாம்னு. நம்முடைய குழந்தைகளுக்கு காலையிலும் மாலையிலும் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான துவா, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் திடீர் ஆபத்துக்கள் இதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்த துவா, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இதை காலையில் 3 முறை, இரவு படுக்கிற போது 3 முறை நம்முடைய குழந்தைகள் எப்பொழுதும் வழமையாக, நாமும் நம்முடைய குழந்தைகளும் வழமையாக ஓதுகிற பழக்கத்தை கைக்கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் முகர்ரம் வ ஸியாரத்தன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ராத்தின் பாத மர்ரா வ கர்ராத்தின் பாத கர்ரா வ நௌபத்தன் பாத நௌபா யா ரப்பல் ஆலமீன். اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية حصولها ومن العيش رعدا ومن الأمر أسدا ومن الإحسان أتما ومن الإنعام أما ومن الفضل أعدبا ومن اللطف أقربا. اللهم كن لنا ولا تكن علينا. اللهم اختم بالسعادة آجالنا وحقق بالزيادة أعمالنا واكرم بالعافية عدونا وآصالنا واسلب سجال عفوك على ذنوبنا ومن علينا بإصلاح عيوبنا. اللهم اجعل التقوى زادنا وفي دينك اجتهادنا وعليك توكلنا واعتمادنا. اللهم خفف عنا ثقل الأوزار وارزقنا عيشة الأبرار. اللهم اكفنا واصرف عنا شر الأسرار. اللهم اعتق رقابنا رقاب آبائنا وأمهاتنا وإخواننا وأخواتنا من النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.